அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் இன்ஜுரி அப்படிங்கிற நீல காமனாக நடக்கக்கூடிய லிகமெண்ட் இன்ஜுரி பற்றி பார்க்கலாம். சாதாரணமாக இது கால் ட்விஸ்ட் ஆகும்போது நடக்குது. இப்போ தொடை எலும்பு உள்பக்கமும் கால் எலும்பு வெளிப்பக்கமும் லைட்டாக ட்விஸ்ட் ஆகும்போது நடக்கும். இது மேஜராக இல்லைனாலும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் ரொம்ப காமனஸ்ட் இன்ஜுரியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக படியில் ஸ்லிப் ஆகும் போதோ இல்லை ஒரு பைக்லேருந்து கால் ஊனும் போதோ இது நடக்கலாம். அப்படி நடக்கும்போது காலில் வீக்கமாக வலியை வரும். நீங்கள் போய் டாக்டர் பார்க்கணும். பார்த்த உடனே அவங்க வலி அதிகமாக இருந்தால் வலியை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிளினிக்கலாக சில எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ பண்ணுவாங்க. சப்போஸ் அது ஏசிஎல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு இருந்தால் அது ரெஸ்ட்டு, ஐஸ் பேக்ஸு, ரைஸ் தெரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, கம்ப்ரெஷன் பேண்டேஜ், மெடிகேஷன்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி. இதுவே பார்ஷியல் டேர், அது 2 பண்டலாக இருக்கும், ஆண்ட்ரோமீடியல் பண்டில் அண்ட் லேட்டரல் போஸ்டர் லேட்டரல் பண்டில். அப்படி இருக்கும்போது பார்ஷியல் டேர் அப்படியா இருந்தால் அதுக்கு பிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிற growth ஃபேக்டர்ஸ் இன்ஜெக்ஷனாக கொடுத்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் பை ஃபிசியோதெரப்பியால் சரியாகும். கம்ப்ளீட்டாக இருந்துருச்சு அப்படின்னா அது தானாக கூடாது. அது கண்டிப்பாக ஆர்த்ரோஸ்கோபி அப்படிங்கிற நுண்துளை சிகிச்சை மூலம் அனாட்டமிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஏசிஎல் லிகமெண்ட் பண்ணியே ஆகணும். எதுக்காக கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் விளையாடுறது, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு இளம் வயசில் மூட்டு தேய்மானமாகி அவஸ்தைப்படக்கூடாதுன்றதுக்காகவும் இளம் வயசுலேயே டீ கேரை தவிர்க்கிறதுக்காகவும் பண்ணணும். நன்றி, வணக்கம்.